ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நான் மல்பெரி செடியை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த செடி வந்து கட்டிங் மூலமாக தான் அங்கே வளர்த்தது. இது வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சேங்க. அதை பாருங்கள், அந்த வச்ச பேக் வந்து இது தாங்க, பிளாஸ்டிக் சின்ன பேக்கு. அந்த பேக்கில் வந்து மாட்டு எருவும் செம்மண்ணும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு அதில் வந்து இந்த கட்டிங்ஸை சொருகி வச்சேங்க. இந்த ஒரு தொட்டியிலேயே 3-4 கட்டிங்ஸ் சொருகி வச்சேன். அதில் பாருங்கள் 3 செடி வந்து தழைத்து நல்லா வளர்த்துருங்க. இந்த செடி வந்து பூக்கள் சிலருக்கு வந்து காய்கள் வராமே இருக்கும். அந்த மாதிரி காய் வராத பிரச்சனையாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, இலைகள் எல்லாம் கட் பண்ணி விடணுங்க. அப்போ தான் தளிர் எடுக்கும்போது இந்த மாதிரி காய்கள் பிடிக்கும். இந்த இந்த பழம் வந்து இந்த கம்பளி பூச்சியோட பழம் மாதிரியே தாங்க வரும். இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் குட்டியாக வந்துட்டு அப்புறம் ரெட்டாக மாறுங்க. ரெட்டாக மாறினது கூட பிளாக்காக மாறினதுக்கப்புறம் நீங்கள் பறித்து சாப்பிட்டா தான் இனிக்குங்க. ரெட்டாக மாறும்போது பறித்து சாப்பிட்டிங்கன்னா புளிக்குங்க. இதை வந்து பட்டுப்பூச்சி செடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பட்டுப்பூச்சிகளுக்கு இதனோட இலைகளை வந்து உணவாக கொடுப்பாங்க. அதனால் பட்டுப்பூச்சி பழம்னு சொல்லுவாங்க. இது மல்பெரி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.